இந்த விஷயத்தில் என்னென்றாலும் தெரியத்தான் இருக்கணும். ஏனென்றா நான் இயக்கம் என்றபடியால் அப்போ அதனால பிரச்சனைகள் வந்துடும். இதுவே பல முன்னாள் போராளிகளின் இன்றைய நிலைமை. புனர்வாழ்வு பெற்ற சில முன்னாள் போராளிகள் சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ளார்கள். மேலும் சிலர் தாமாகவே ஒதுங்கி வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வாறான ஒருவரே நந்தகுமார் நவநேசன். இது கால்நடைகள் வளர்க்கப்படும் கொட்டகை அல்ல, ஒரு முன்னாள் போராளியின் வாழ்விடம். முன்னாள் போராளியான நந்தகுமார் நவநேசனை அச்சிவேலி பத்தைமேனி பகுதியில் நாம் சந்தித்தோம். தாய் இறந்துவிட தந்தை கைவிட்டு சென்ற நிலையில் கணவனை இழந்த சகோதரியின் வீட்டிற்கு அருகில் கொட்டகை அமைத்து வாழ்கிறார் இந்த முன்னாள் போராளி. அபயங்கள் சிதறிய போதிலும் வேறு கொண்டு எழுந்து முன்னோக்கி நகர்ந்தவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் ஒடுங்கிவிடப் போவதில்லை. எனினும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்பட்ட இந்த வெற்று காகிதங்கள் இவருக்கு மறு வாழ்வை தந்துவிடப் போவதில்லை என்பது திண்ணம். எழுந்து நடக்க முடியாதென்ற போதிலும் எவருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்ற மன வலிமையில் சுயமாக தமது தேவைகளை நிறைவேற்றுகிறார் நவநேசன். உரிமைகளுக்காக போராடிய தான் இன்று அனைவராலும் கைவிடப்பட்டு ஒழுகும் கூரைகளுக்கு கீழ் அவள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார். எனக்கு இந்த இருக்கிற ஒரு நல்ல ஒரு கொட்டை இல்லாட்டிக்கு ஒரு சுகவியல் ஏதாவது எனக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்வேன். சேரலாம் நான் இங்கே புரண்டாலும் போகணும். எங்கடாக்கா வீட்டில் இருக்கிறான். இப்போ இங்கேயும் என்ன பராமரிக்கிறாங்க. எங்கடாக்காக்கோ எந்த ஒரு வசதியும் இல்லை. பஸ் சாப்பாடும் பிரச்சனை. நான் இயக்கம் என்றபடியால் அப்போ அதனால பிரச்சனைகள் வந்துடும். காரணத்தால் நான் யாரையும் இதுக்குள்ள இழுக்கல. இப்போ நான் தானே எனக்கு அப்பா இருக்கிறார். அப்பா கை விட்டுட்டார். அண்ணா இருக்கிற அண்ணாக்கெல்லாம் வசதியில் கை விட்டுட்டீங்கன்னா இப்போ நான் தனியத்தான் எங்கி வாரனாலும். இந்த தகர கொட்டகையின் உஷ்ணத்தை உடல் தாங்கினாலும் மனவேதனையில் வெதும்பும் நவநேசனுக்கு உள்ள ஆற்றுப்படுத்தலும் அவசியமே. உரிமைகளை மண்டியிட்டு பெற வேண்டியதில்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நிச்சயம் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த போவதில்லை என்பதற்கு இவர் சிறந்த உதாரணம். உடல் உள்ள பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள இவர் போன்ற முன்னாள் போராளிகளை தூக்கி விடுவதற்கான உதவிக்கரம் விரைவில் நீட்டப்படுமா?